வீட்டில் வந்துட்டு ஃபேன்சியாக ஒரு சில ஆடுகள்லாம் வளர்ப்பாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சண்டைகளுக்கு ஒரு சில ஆடுகள்லாம் வளர்ப்பாங்க, குறும்பாடுகள் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சில ஆடுகள் வளர்ப்பாங்க. இந்த ஆடுகளை வந்துட்டு கொம்பு வந்துட்டு ரொம்ப லென்த்தாக ரொம்ப குட்டையாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கொம்பு வளர்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள், கொம்பு வளர்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமிடி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. நான் ஆக்சுவலாக வந்துட்டு இது நான் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லி வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவாங்க அவங்க. அதனால் வந்துட்டு இந்த ரகசியத்தை நான் சொல்கிறது இல்லை, ஓப்பனாக சொல்கிறது இல்லை. சரி, ஓகே, இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புது வியூவர்ஸ் வந்து அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆடுகளுக்கு வந்துட்டு கொம்பு வளர்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் பச்சை அரிசி கொடுக்கணும். ஸோ இந்த பச்சரிசி கொடுக்கணும். நான் இது ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னா நம்ம ஒன்று சொல்கிறது வேறு ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஓப்பனாக சொல்கிறதில்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். எடுத்தோன்னு கவுத்தோன்னு பச்சரிசி வந்துட்டு கொடுத்துடக்கூடாது. இது வந்துட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஆடு வந்துட்டு சத்தியமாக செத்து போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு பச்சரிசி கொடுத்துல ரொம்ப கவனமாக கொடுக்கணும். இது வந்துட்டு கெடா ஆடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஆடுலாம் வந்துட்டு கொம்பு வளரணுமோ ஸோ அந்த ஆடு மோஸ்ட்டாக கொம்பு வளர்கிறதுக்கு வந்துட்டு கெடா ஆடுகள் தான் விரும்புவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கெடா ஆடுகளுக்கு நீங்கள் பச்சரிசி, நாங்களாம் கெடா ஆடுகள் தான் கொடுக்குறோம். ஆனால் கெடா ஆடுகளுக்கு பச்சரிசி கொடுக்குறவங்க ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு நபர் தான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு கொடுக்கணும். ஸோ ஆள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் அதிகமாக கொடுத்துருவீங்க, ஒரு நாள் கம்மியாக கொடுத்துருவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு எடுத்து நீங்கள் கொடுங்க. சும்மா எடுத்தும் கவுத்தெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஃபுல்லாக கேளுங்க என்ன சொல்கிறாங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கும். இது வந்துட்டு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், நான் கேட்கறதுனால தான் இதை வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன் அந்த ரகசியத்தை. ஓகேங்களா? ஆடுகளை வந்துட்டு பச்சரிசி கொடுக்கும்போது, பச்சரிசி அப்படின்னா அதாவது நம்ம கடையில் ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி, ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி அதை கூட கொடுக்கலாம். பட் பச்சரிசினா என்னென்னா புழுங்கல் அரிசி இல்லாமல், வேக வடிச்சது இல்லாமல், அதுக்கு முன்னே நம்ம அப்படியே அறுத்து வச்சிருப்போம் பார்த்தியா பச்சரிசி. அந்த பச்சரிசி லைட்டாக இனிப்பு இருக்கும். ஸோ இனிப்பு கண்டென்ட் இருக்கும், அதனால் இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு சுகர் பேஷண்ட்லாம் பச்சரிசி போட்ட பலகாரங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பச்சரிசி நீங்கள் எடுத்து வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு இங்கே கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டே 1 நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்களா, டீ குடிக்கிற கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல்லாக நீங்கள் அள்ளிங்கன்னா ஒரு 50 கிராம் தான் வரும். சின்ன கப்புங்க, பெரிய கப்பு இல்லை, சின்ன கப்பு. நம்ம கடையிலலாம் வாங்கும் பார்த்தியா, சின்ன பேப்பர் கப்பு, குட்டி கப்பு. அதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அள்ளனிங்க அப்படின்னா பச்சரிசியாக அதில் அது ஒரு 50 கிராம் வரும். நீங்கள் உங்களுக்கு அளவு சொல்கிறத விட நாங்கள் வெயிட்டில் அளவு சொல்கிறேன். 50 கிராமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 50 கிராமில் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்குங்க. கொடுங்க, பகலில் கொடுங்க, காலையில் 50 கிராமில் நீங்கள் தீவனத்தோடு கலந்து கொடுங்க. இல்லை வெறும் பச்சரிசி கூட நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுங்க. 50 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் 50 கிராம் கூட